வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் சொல்லப்போகும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய அரசியல் அலசல். முதல் செய்தி, செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் போலீஸ் முற்றுகை. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வீட்டில் போலீஸ் முற்றுகையிட்டாங்க. எந்த வீட்டில்? செந்தில் பாலாஜிக்கு கரூர் தானே சொந்த ஊர். கரூரில் ஒரு வீடு தனியாக, அது பிரம்மாண்ட மாளிகைன்னு சொல்லி ஈடி சொல்கிறாங்க. அவர் தம்பி இருக்கார் அசோக்கு, 300 கோடியில் வீடு கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருக்கே 300 கோடினா இவருக்கு எவ்வளோ இருக்கும்னு தெரியல. அதனால் கரூரில் இருப்பது பிரம்மாண்ட மாளிகை. என்ன பண்ணியிருக்காரு, சென்னையில் ஒரு வீடு இங்கே வந்தால் போனால், இங்கே எல்லாம் இருந்தார்ல முன்னாடி, இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார்ல, சட்டசபைக்கெல்லாம் வந்தால் வீடு தங்கணும்ல. அதனால் ஆனால் ஒரு வீடு வாங்க முடியாத அளவுக்கு அவர் ஏழை இல்லை, ரொம்ப பெரிய ஏழை. ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரு, ஆதவர்ஜுனு அந்த டாஸ்மாகில் ஒரு நாளைக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 1500 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாராம். திரு செந்தில் பாலாஜிக்கு இபி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து மது ஒழிப்பின் ப்ரொஹிபிஷன் லிக்கர்னு சொல்லக்கூடிய மது ஒழிப்புன்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து பாட்டில் 10 ரூபா வாங்கி மாசத்துக்கு 1500 கோடி ரூபாய் வசூல். இந்த 10 ரூபா, 20 ரூபா, 40 ரூபா. எப்படின்னா 10 ரூபான்னா குவார்ட்டர் பாட்டிலுக்கு, ஆஃப் பாட்டில்னா 20, ஃபுல் பாட்டில்னா 40. இதில் மட்டும் அவருக்கு வந்துக்கிட்டு இருந்த வருமானம் 1500 கோடி மாதத்துக்கு. அதில் ஸ்டாலினுக்கு எப்படி 1000 கோடியாச்சும் கொடுக்கும். ஆக வருஷத்துக்கு 18,000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பாரெல்லாம் தனி, பார வருமானம் தனி, வெறும் பாட்டில் வருமானம் 18,000 கோடி. அதனால் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால வாடகைக்கு வீடு எடுத்திருக்காரு சென்னையில். அதுவும் பல லட்சம் பெறும் வாடகை. எம்ஆர்சி நகர்னா சென்னையில் பெரிய இடம், கலாநிதி மாறன், சன் டிவி எல்லாம் அங்கே தான், அங்கே வாடகைக்கு எடுத்திருக்காரு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் போலீஸ் போய் முற்றுகையிட்டிருக்காங்க. முற்றுகையிட்டாங்கன்னா எதுக்கு முற்றுகையிட்டாங்க, எந்த போலீஸ் முற்றுகையிட்டாங்க, யாருக்கும் புரியலை. நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, என்ன சார் இன்றைக்கி ஃபுல்லாக செந்தில் பாலாஜி சென்னை வீட்டில் போலீஸ் முற்றுகையிட்டிருக்க, யார் முற்றுகையிட்டதுன்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு அவர் மேலே நிறைய கேஸ் இருக்குங்க, எந்த கேஸில் யார் வந்தாங்கன்னு தெரியலன்ட்டு. தெரியல. அவர் பல வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி, உத்தமர் செந்தில் பாலாஜி. அவர் பல வழக்கில் இருக்கிறார். பல வழக்குகள் அவர் மேலே நிலுவையில் இருக்குது. 10-15 வருஷமாக பல வழக்குகள் இருக்குது. அது எந்த வழக்கு என்னன்னு தெரியல, அந்தந்த துறைக்கு தான் தெரியும். அப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும், யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, என்னென்ன கேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கத்துறை முதல்ல இந்த வேலை வாங்கித்தரேன்னு ஏமாத்தினார்ல, அந்த வழக்கில் தான் அமலாக்கத்துறை போய் அவரை கைது பண்ண உடனே தான் இதெல்லாம் போட்டார், ஆட்கொணர்வு மனு எல்லாம் போட்டு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ஆஸ்பத்திரி கொண்டு எல்லாம் கூத்து தான் தெரியுமே. அந்த வழக்கில் கைது பண்ணிட்டாங்க அமலாக்கத்துறை. இப்போ பண்ணி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அமலாக்கத்துறை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது யார்? சிபிஐ மின்சாரத்துறையில் இது வாங்கியிருக்காரு, டிரான்ஸ்ஃபார்மர். அது இவர் சொல்கிறார், நிர்மல்குமார் சொல்கிறார், 8 லட்சம் ரூபா டிரான்ஸ்ஃபரை அரசாங்க பணமில் 13 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் எப்படின்னா கான்ட்ராக்ட் அந்த இது கொடுத்தாங்க பாருங்கள், டெண்டரு, எல்லா பேருமே 13 லட்சம்னு விலை கேட்டிருக்கான். எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு. அப்போ ஒன்றுலேயும் கமிஷன், அதுதான் 370 கோடி. அதில் சிபிஐ எஃப்ஐஆர் போட்டான். சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு எந்த கழிச்சான்? அவன் எப்போவுமே எஃப்ஐஆர் போட்டு யாரையும் கைது பண்ணி தண்டனை வாங்கினதா சரித்திரமே இல்லை. 2Gலேயே தண்டனை வாங்க முடியலையே. அதனால் சிபிஐ கைது பண்ணால் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கரூர் விஷயம் இருக்குது, அதை சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான்ல, அதுவும் ஊருகா போட்டு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு விசாரிப்பான். அதனால் சிபிஐ மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் அவனும் பிடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு யார் பிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசாங்கம் இருக்காங்களே, இந்த மாதிரி முன்னாள் மந்திரிகள் எல்லாம் பிடிக்கிறதா இருந்தால், இப்போ விஜய் சொல்லியிருக்காராம், எந்தெந்த மந்திரி இது பண்ணானா அவனை பிடிங்கன்னு. ஆனால் பிடிங்கன்னு சொல்ல யார்கிட்ட போய் சொல்லியிருக்காரு?
அருண்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் எப்படி பிடிப்பார்? அவர் தான் அவங்களுக்கு இதில் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் சப் ரெஜிஸ்டர்களையும் ஆர்டிஓவில் போய் இந்த 2000-3000 வாங்குற இன்ஸ்பெக்டரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காருல்ல. அவர் விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டார். விஜய் சொல்லிட்டார் நான் பிடிங்க எல்லாத்தையும், எப்படி கேட்பார்? அவர் வேலை அதில் ஏதோ இதை எடுத்து செந்தில் பாலாஜி மந்திரியாக இருக்கும்போது நடந்த ஊழலை பற்றி எடுத்து அதுக்காக போய் இன்றைக்கி விசாரிக்க போனாங்களா இல்லை கைது பண்ண போனாங்களான்னு தெரியலை. நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் எப்படி பெரிய அரசியல் தலைவர்களை எப்படி பிடிப்பாங்கன்னு நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், ரகசியம். அதாவது ஒரு அரசியல் தலைவரை காவல்துறை பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராத்திரியில் தான் போய் பிடிப்பாங்க. நம்மளை மாதிரி ஆளுங்களே 5:30 வந்து தான் கதவை தட்டுவான் போலீஸ். அப்போ விஐபி என்ன பண்ணுவான்? 12 மணி 1 மணி. அதுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணுவான், எப்படி திட்டம் போடுவான் போலீஸுன்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் குறைஞ்சதும் ஒரு வாரத்துக்கு அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போ போகிறாங்க, எப்போ வராங்க, எந்த வண்டியில் போகிறாங்க, அவங்க வீடை சுற்றி ஸ்பை வச்சுருப்பாங்க, எத்தனைக்கு வராங்க, எங்கே தங்குறாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் பிளான் பண்ணுவாங்க, இந்த இடத்துல தான் தங்குறாரு, இத்தனை மணிக்கு வர்றாரு, இத்தனை மணிக்கு காலையில் போகிறாரு, அப்போ பிடிக்கணும் கைது பண்ணணும்னா இந்த இடத்துல தான் பிடிக்கணும்னு திட்டம் போடுவாங்க. 1996 ஜெயலலிதா தோற்று போனாங்க, அவரை வந்து கைது பண்ணார் கருணாநிதி. அப்போ வந்து இதே மாதிரி திட்டம் போட்டாங்க. அவர் வீட்டில் இருப்பார், அந்த அம்மா எப்போவுமே வீட்டில் தான் இருப்பாங்க, வெளியிலே போக மாட்டாங்க. அதனால் இப்போ முடிவு பண்ணாங்க, போயஸ் கார்டனில் தான் இருக்காங்க, ராத்திரி தேவையில்லை, லேடி வேறு இல்லை, பெண்ணை வந்து இரவு நேரத்தில் கைது பண்ணக்கூடாது, காவல் நிலையம் கொண்டு போகக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் காலையில் போனாங்க. காலையில் போனோன்னா அந்த அம்மா பெண் போலீஸ் போனாங்க. என்னன்னாங்க, உங்களை கைது பண்ண வந்திருக்கோம் மேடம் அப்படின்னாங்க. அவ்வளோதானே, நான் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுறேன்னு உள்ளே போனாங்க. உடை மாற்றினாங்க, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சாமி கும்பிட்டாங்க. வந்து வாங்க போகலாம் அப்படின்னாங்க. அந்த போன உமன் போலீஸுக்கு, அந்த பெண் போலீஸுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. தகராறு பண்ணுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி கைது பண்ண போகிறோமோன்னு பயந்துக்கிட்டு போனாங்க. அவங்க ஏதோ சாதாரணமாக வெளியில் போகிற மாதிரி வாங்க அப்படின்ட்டு அந்த வீடியோலாம் இருக்குது. அவங்க சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்தாங்க. இது வந்து 1996. அப்புறம் தான் ஜெயிலுக்கு போன உடனே இல்லையா ஒன்று இதே இடத்துல வைக்கிறேன்னு சபதம் போட்டாங்க கருணாநிதி. ஒன்று இதே இடத்துல வைக்கிறோம். 2001 வந்தது. அப்போ கூப்பிட்டு சொல்லிட்டாங்க போலீஸார், கருணாநிதி அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்க இதே மாதிரி ஒரு வாரம் கண்காணித்தாங்க. இவர் எங்கே போய்னா, ஜெயலலிதாவுக்கு ஒரு வீடு போயஸ் கார்டன் தான், இவருக்கு 2-3 வீடு இருக்குல்ல. இவர் கோபாலபுரத்துக்கு போகிறாரா, 3வது மனைவி வீடு சிஐடி நகருக்கு போகிறாரான்னு போலீஸ்க்கு ஒரே இது குழப்பம். அதனால் என்ன பண்ணாங்க, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நைட் ஆனால் ஒரு 3வது மனைவி வீட்டுக்கு தான் போகிறார், சிஐடி நகர் மயிலாப்பூர். அதை போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. கமிஷனர்கிட்ட சொன்னாங்க, சார் நைட் ஆனால் ஒரு 3வது மனைவி வீட்டில் தான் தங்குறாரு, அது எங்கப்பா இருக்குது, மயிலாப்பூர் சிஐடி நகர். அப்போ அங்கே போய் பிடிச்சிடுவோம். இவ்வளவையும் செஞ்சாங்க. கருணாநிதிக்கு ஒரு பிட்டு கூட தெரியாது. அப்போ போலீஸ் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். ஜெயலலிதாவுக்கு விசுவாசம் ஒன்றுமே தெரியாது. நைட்டு 1 மணிக்கு போய் கதவை தட்டி உள்ளே போனாங்க. அப்புறம் நடந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமில்ல. ஐயோ அம்மா என்ன கொள்கிறாங்களே. ஜெயலலிதா தான் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க சிரிச்சுக்கிட்டே, ஐயோ அம்மா கொள்கிறாங்களேன்னு சொல்லி இவரை தூக்கி கொண்டாந்து ஜெயிலில் அடைச்சாங்க. இப்போ விஜய் அரசாங்கம் ஒருத்தரை கைது பண்ணாங்க. அப்போ இவரை கைது பண்ணவோ இல்லை விசாரிக்கவோ இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டிலையே இல்லை. அப்போ சட்டசபைக்கு வருவார்னு பார்த்தா சட்டசபைக்கும் வரல. அப்போ என்ன அர்த்தம், நம்மளை விசாரிக்க போலீஸ் வரப்போகுது, கைது பண்ண போகிறாங்கங்கிற விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா காவல்துறையில் இருந்து உங்களை இன்றைக்கி கைது பண்ண வரோம், உங்களை விசாரிக்க வரோம், ஓடி போயிருங்கன்னு சொன்ன காவல்துறை கருப்பு ஆடி யார்? விஜய் தான். அவர்கள் தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல போலீஸ் காவல்துறை உங்களுக்கு விசுவாசமாக இல்லை. ஒருவேளை அது லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்திருந்தால் அங்கே தான் நீங்கள் திமுக அதிகாரியாக தானே போட்டிருக்கீங்க. அவங்க சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இது மிக மோசமான விஷயம். யாரோ ஒரு கருப்பு ஆடு காவல்துறையிலிருந்து திமுக மந்திரிகளுக்கு முன்னாடியே செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ உறுதியாகுது. முதல்ல நீங்கள் அதை கண்டுபிடிங்க. நீங்கள் நடுநிலை அதிகாரிகள், இதான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் அங்கே போட்டால் தானே ஒழுங்காக இருப்பாங்க அவங்க.
நீங்கள் திமுககாரனுக்கு விசுவாசமாக இருந்த அதிகாரிகளே அங்கே போட்டுருக்கீங்க. செய்தி போயிடுச்சு. செந்தில் பாலாஜிக்கு காலையில் வீட்டிலேருந்து ஓடிட்டார், சட்டசபைக்கும் போகலை, தப்பித்து விட்டார். அதனால் இனி எப்படி இது பண்ணி பிடிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற போலீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மாநில போலீஸ் தான் தெரியுது. அதனால் எதுக்காக போனாங்க செந்தில் பாலாஜிக்கு? எந்த வழக்குக்காக போனாங்களா, விசாரணைக்கு போனாங்களா, இல்லை கைது பண்ண போனாங்களாங்கிறதே மர்மமாக இருக்கிறது. ஆனால் தப்பிக்க வைத்தது யார், எந்த அதிகாரி அவருக்கு ரகசியத்தை சொன்னார் அப்படிங்கிறத விஜய் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வீடு காவல்துறை முற்றுகையிட்டதில் நம்முடைய கருத்து. அடுத்தது, சட்டசபையில் ரவுடித்தனம் செய்த திமுக. இன்றைக்கி ரவுடித்தனம் பண்ணியிருக்காங்க திமுக. இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ரவுடித்தனம் வந்தான் பண்ணுவான். உங்களுக்கு கதை சொல்கிறேன். திமுக சட்டசபை ஏன் அப்படி நாரி போச்சு, முதல்ல எப்படி இருந்தது, இவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லணும்ல. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்போ காங்கிரஸில் மந்திரிகள்லாம் இருந்தாங்க, எம்எல்ஏலாம் இருந்தான். எல்லா பேரும் யோக்கியம், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன். மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனாதிபதியாக இருந்து இறந்தார் வெங்கட்ராமன், அவர் இப்போ மந்திரி. காமராஜர் முதலமைச்சர். கக்கன் யோகியன், தியாகி கக்கன், அவரும் மந்திரி. சி சுப்பிரமணியம் பின்னாடி இந்தியாவுக்கு நிதியமைச்சராக இந்திரா காந்தி பீரியடில் மிகப்பெரிய சாதனையை செஞ்சவர். அவரெல்லாம் மந்திரியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். இந்த மாதிரி எல்லா மந்திரியும் யோகியன். மன்றாடியார்னு ஒருத்தர் இருந்தார், யோகியன், பணக்காரன். இது மாதிரி பூவராகன்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் யோகியன். இத்தனை மந்திரிங்க எம்எல்ஏலாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன், யோகியன் இருந்தான். அப்போ தான் இந்த நீசர்கள் கூட்டம் உள்ளே போச்சு. எம்எல்ஏ ஆகி உள்ளே போனான் 15 பேர் போன உடனேயே அவன் பாவன் காங்கிரஸ்காரன், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், அப்பாவி, டீசெண்டானவன். அவன் போய் உக்காந்தா இவன் போன உடனே கெட்ட வார்த்தையில் பேச ஆரம்பித்தான். அப்போ தான் ஆரம்பித்தது. 1952 இந்த திமுககாரன் 15 பேர் உள்ளே போன உடனே காமராஜர் எல்லாத்துக்கும் ஒன்றும் ஓடல. என்னங்கடா இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு பேச தெரியும், அப்படி தான் கெட்ட வார்த்தை பேச தெரியல. கருணாநிதியை அவுத்து விட்டார். அப்போ அண்ணாதுரை சொன்னார், யோ சட்டசபைங்கிறது என்ன தெரியுமா, மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்முடைய தொகுதி சம்பந்தமாக மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக பேசணும். அதுதான் ஏன் நம்ம இது இங்கே வந்துக்கிட்டு பொம்பளை மேலாம் கெட்ட வார்த்தை, நீ பாட்டுக்கு நாடாவே வலுத்த பாவாடையை திறந்துலாம் பேசிக்கிட்டு இருக்க, மக்கள் பிரச்சனையை பேசியான்னார். அண்ணாதுரைக்கு கொஞ்சம் பயந்துக்கிட்டு கருணாநிதி அப்படியே கொஞ்சம் பேசினார். அடுத்த எலெக்ஷன் 62 அண்ணாதுரை தோற்று போயிட்டார் சட்டசபையில். கருணாநிதி ஜெயிச்சிட்டார். போன உடனே இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுனா காங்கிரஸ்காரனால் ஒன்றும் பண்ண முடியல. என்னடா ரவுடிப்பு இதெல்லாம் இருக்கான்ட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரவுடிப்பு கூட்டமே ஆட்சிக்கு வந்தது. அப்போ அண்ணாதுரை சொன்னார், ரவுடித்தனம் பண்ணாத, நம்ம ஆளுங்கட்சி ஒழுங்காக இருன்னு. அப்போ கருணாநிதி அடக்கி வாய்ச்சார். 69 செத்துட்டார் அண்ணாதுரை. இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சராகி 184 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க எம்ஜிஆர் தயவால். காங்கிரஸ் 15 தொகுதி. அதனால் ரவுடித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தா அப்போ தான் வந்தது விஷயம். எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்தார். கருணாநிதி சொல்லிட்டார், சட்டசபையை நடத்த விடாதான்னு. என்ன பண்ணணும்னு கேட்டான். எம்எல்ஏ வேஷ்டி ஓடு, ஜட்டியோட டேபிளில் ஓடு, போடா வாடா, கெட்ட வார்த்தை என்னமோ அவ்வளவும் பேசு, அடிக்கப்போ அப்படின்ட்டு. 77 சட்டசபை ஆரம்பித்தோடனே எம்ஜிஆர் அதிர்ந்து போனார். ஏன்னா அவருக்கு கெட்ட வார்த்தை வாயில் வரல, இவங்களுக்கு தான் சரளமாக வரணும். அப்படி போய் இது பண்ணின உடனே எம்ஜிஆர் உட்காந்துட்ட, எப்படி இந்த சட்டசபையை நடத்த போகிறோம், மக்கள் பிரச்சனையே பேச விட மாட்டேங்கிறானே, கெட்ட வார்த்தையை அடிக்கிறானே, பேசுகிறானே அப்படின்னு சொல்லி, நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். நேற்று நடந்ததை என்ன குதிக்கிறான், அடிக்க வரான்னு பாருங்கள். இந்த பக்கம் பேச தெரியாமல் இல்லை. வெற்றி தலைவரின் கடைக்கன் பார்வைக்காக கட்டுப்பட்டு ஒழுக்கத்தோடு, இதுவரை ஒழுக்கத்தோடு இருக்கிறோம், இனிமேலும் ஒழுக்கத்தோடு இருப்போம். ஸோ இதை விட பல மடங்கு அதிகமாக எம்ஜிஆர்கிட்ட பண்ணான். அப்போ எம்ஜிஆர் ரொம்ப மதிநுட்பம் வாய்ந்தவர். அவர் படித்தது 3ஆம் கிளாஸ் தான், கொஞ்சம் பிரெயின் அதிகம்.
அப்போ தான் அவர் உளவுத்துறை இவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு என்ன பண்ணார், டிட் ஃபார் டேட், ரவுடிக்கு ரவுடி பண்ணால் தான் ஜாலியாக வரும். அப்போ கூப்பிட்டார் தாமரைக்கணின்னு ஒரு எம்எல்ஏ, ரொம்ப போல்டானார், ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலேருந்து ஜெயித்தார். அவரை கூப்பிட்டார். என்னையா குதிக்கிறான், ஜட்டியோட ஓடுறான், கெட்ட வார்த்தையாக பேசுகிறான்னு. தலைவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஓட வைக்கிறான் அவ்வளோ பெரிய. அப்படியா அப்படின்னு. அப்புறம் நெகமம் கந்தசாமின்னு ஒருத்தர், அவர் கோயம்புத்தூரில் கிண்ணத்துக்கடவுங்கிற தொகுதியில் ஜெயிப்பார். அவரும் பயங்கரமான ஆள். அவர் சொன்னார், தலைவரை ஆணையிடுங்கள் எல்லா பையனும் ஓட வைக்கிறேன்னு. எம்ஜிஆர் பார்த்தார், நமக்கு இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் இவன் ரவுடியாக இருக்கான், சட்டசபையை நடத்த முடியாது, பண்ணுங்கடான்னு அடித்து ஓட விட்டாங்க. இந்த 2 பேரும் திமுக காரனை மட்டும் சொல்கிறேன், படுகோளை அவ்வளோ பேர், ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று எவனுமே சண்டைக்கு வரமாட்டான். கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி. உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல, ஸ்டாலின் கருணாநிதி சொல்லலை, என்னை எவனும் கை வைக்க முடியாது, கை வச்சனா அவன் இருக்க மாட்டான், உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார். உதயநிதி கூட அவர் பிறந்த நாளைக்கு வீடியோவை போட்டார். அப்புறம் தான் நாங்கள் ஐயோ அம்மானு கத்துனதை, எவனாச்சும் பண்ணுனா அவனை ஆளை இருக்க மாட்டான்னு சொன்னீங்களே, ஜெயலலிதாவை என்ன கிழிச்சிங்கன்னு போட்டோம். அந்த மாதிரி இவன் பூரா கோழை, ஆனால் அடியாளுங்களை வச்சுக்கிட்டு தான் உலகம் பண்ணுவான். அதனால் எம்ஜிஆர் அடித்த அடியில் அவ்வளோ பேரும் ஓடிட்டாங்க. ஓடி சட்டசபையே அமைதியாக நடந்தது. ஜெயலலிதா வந்த உடனே ஸ்டாலின் 4வது ரோவில் போய் உட்காந்துட்டார். அந்த அம்மா கேட்டது, என்ன தளபதி, தளபதினு பேர் வச்சுருக்க, 4வது ரோலில் போய் உட்கார, ஜெயலலிதா முதல்ல உட்கார்னார். ஓடினா அவ்வளோ பேர். இப்போ எடப்பாடி இருக்கும்போது இந்த வேலை பண்ணாங்க. பழக்கடை அன்பழகன்னு அந்த ஆளு கெட்ட வார்த்தை பேசி குதிப்பாங்க. இந்த சபாநாயகர் இருக்கார் தனபால், அவர் சீட்டை விட்டு தூக்கி வேறு இடத்துல வச்சுருவாங்க, சபாநாயகருக்கு விட்டு. இது மாதிரி அநியாய அக்கிரமம் நடந்தது. இப்போ விஜய் புதுசாக வந்துட்டாருங்க, இவன் புத்தியை காமிக்கணும்ல. நேற்று பார்த்தீங்கன்னா குதிக்கிறான், பேசவே விட மாட்டேங்கிறான். 108 பேர் இருக்காங்க, 107 பேர் இருக்காங்க தாவேக்கால, அவங்க அமைதியாக இருக்காங்க. இவன் 59 பேர் இருக்கான், கத்துறான், கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். இந்த சக்கரவாணின்னு ஒரு ஆள்லாம் அந்த இது மாதிரி அவங்க அட்லி சட்னின்னெல்லாம் 3ஆந்தர ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த ஆள். இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலை. ஒரு மந்திரி, தாவேக்காவில் மந்திரி ராஜ்மோகன், அவர் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்களுக்கு எங்கள் தலைவருக்காகத்தான் பார்க்குறோம், எங்கள் தலைவர் கண்ணசைச்சாருன்னா நாங்களும் பண்ணுவோம்னாரு. இவர் விஜய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அவர் முகம் இதாகிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். என்னடா சட்டசபையை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு சொல்கிறேன், நம்முடைய எதிரி துப்பாக்கியை காட்டினால் நம்ம போய் அகிம்சாவை பற்றி பேசினா நம்ம முட்டாள்னு அர்த்தம். எதிரி துப்பாக்கியை காட்டினா நம்மளும் துப்பாக்கியை காட்டணும், திருப்பி அடிக்கணும், ரவுடிக்கு ரவுடியாக இருக்கணும். ஜெயலலிதா பாலிசி இதை பண்ணினா தான் உங்களை சட்டசபையாக நடத்த விடுவான் விஜய் அவர்களும் புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி அமைதியாக இருந்துக்கிட்டு உங்கள் ஆளுங்கள்லாம் உட்கார வச்சிங்க, அங்கே ஒரு ஆளை நீங்கள் வச்சிடணும். அவர் அப்படி கண்ணை காமிச்சாலும், கருணாநிதி இப்படி தானே நிருபர்கள் கூட்டத்தில், பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் அப்படி தலையை தடவுனா அடிக்கணும்னு இருக்கும். அது மாதிரி ஒரு சிக்னல் வச்சுருங்க. இல்லை உங்கள் ஆதவ அர்ஜுனு, நிர்மல்குமார் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. அவங்க ஒரு சிக்னல் கொடுத்தா எல்லா தாவைக்காரங்களும் எழுந்திரிச்சு அவன் என்ன திட்டுறானோ அது திருப்பி திட்டணும். போடா வாடா நாயை என்ன திட்டுறானோ திட்டுங்க, அப்போ தான் அவன் பயப்படுவான். இப்போ பாருங்கள், ரவுடித்தனம் பண்ணுறான், அங்கே கேமரா வச்சுருக்காங்க சட்டசபையில், அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவான். இவன் ரவுடித்தனம் பண்ணும்போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ எவன் ஆஃப் பண்ணு சொல்லுவேன், இவன் தான். அப்போ கேமரா இது பண்ணுறதுல எவனும் திமுககாரன் இருக்கான், இந்த கரண்ட்டை கட் பண்ணுறதுல திமுககாரன் பண்ணுற மாதிரி கேமரா பண்ணுறதுல எவனும் இருக்கான். இவன் ரவுடித்தனம் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டான். இல்லைன்னா மக்களுக்கு தெரிஞ்சுப்படுத்தலாம்ல இவங்க லட்சணத்தை. அதனால் சொல்கிறேன், சட்டசபை இப்படித்தான் இருக்கும். திமுக இருக்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவரை அவன் ரவுடி பேர் இப்படி தான் இருக்கும். அவனுக்கு ரவுடிக்கு ரவுடியாக இருந்தால்தான், எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் இருந்தால்தான் நீங்கள் கட்சியை நடத்த முடியும். அவனுக்கிட்ட போய் நியாயம் இதெல்லாம் மனிதாபிமானத்தை பேச முடியாது. அதனால் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், எம்ஜிஆர் பாணியவும் ஜெயலலிதா பாணியவும் பண்ணுங்கள். ஒரு தாமரை கனியை உருவாக்குங்கள், ஒரு இவரை உருவாக்குங்க, நகமம் கந்தசாமியை உருவாக்குங்க நீங்கள். அப்போ தான் இதை நடத்த முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த கூட்டம், திருட்டு திராவிட கூட்டம் சட்டசபையில் பண்ண ரவுடித்தனத்துக்கு
நம்முடைய பதில் விஜய்க்கு அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. தாவேகா கட்சியில் சேர படையெடுக்கும் மாற்றுக் கட்சியினர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா பனையூரில் க்யூவில் நிற்கிறான், ஒரே கூட்டம். தாவேக்காவில் எம்எல்ஏ பதவிக்கு நேர்முக தேர்வு வைக்கும்போது இந்த மாதிரி தான் கூட்டம் கூடினான். எல்லாம் தாவேக்காக்காரங்க. நேற்று கூட்டின கூட்டத்தை பார்த்தா எல்லாம் திமுகக்காரங்க, அதிமுகக்காரங்க, கம்யூனிஸ்ட்காரங்க. அந்த மகேந்திரன் ஒருத்தர் நேர்மையான ஆள், கம்யூனிஸ்ட்டு. அவரை பாவம் இப்போ இருக்கிற இந்த 25 கோடி வாங்குகிற கம்யூனிஸ்ட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டான். அவர் சிகப்பு துண்டோடு போய் சேர்ந்துட்டார் விஜய்கிட்ட. நம்ம செங்கோட்டையன் மாதிரி அம்மா படத்தை உள்ளே வச்சுக்கிறோமே அப்படின்னு பெர்மிஷன் கேட்டப்பார். இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் அடிப்படையில் கம்யூனிஸ்ட்டு, சிகப்பு துண்டை போட்டுக்கிட்டே நான் தாவேக்கால செல்வேன்ட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இப்போ புஷி ஆனந்த் ஆதவர் சொன்னால் நீ என்ன துண்டனாலும் போட்டுக்காங்கப்பான்ட்டு, நல்ல மனுஷன் நீங்கள் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான்லேருந்து இதுலேருந்து எல்லா பேரும் போய் நிற்கிறாங்க. கூட்டம் அலை மோதுது. கேட்டால் தாவேக்கா அவரில் சேர போகிறவங்க கண்ட்ரோலே பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு இது வந்தது. எல்லா பேரும் இந்த பக்கம் திரும்பிட்டான். வைகோ வந்து அன்றைக்கி வந்தார். வைகோவில் நான் சொன்னல ராஜினாமா, நான் இது வந்து ஒரு இது சொன்னாராம், நாங்கள் ராஜினாமா பண்ணிக்கிறோம், நீங்கள் திருப்பி கொடுங்க, நாங்கள் திருப்பி ஜெயிச்சுட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அப்படி இல்லை நான் அதிமுக விட்டு வெளில வந்துக்கிறோம், எனக்கு ஒரு பதவி கொடுத்தீங்கன்னா போதும், ஏதாச்சும் ஒரு பதவி மத்திய அரசாங்கத்தில் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது மாதிரி இப்போ எல்லா பேரும் வந்துட்டான். அன்றைக்கி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு ரொம்ப நாள் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க கட்சியில் இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா இனி திமுக பாடு மோசமாக இருந்திருக்கான், உள்ளே அடிச்சிருக்கான், இவன் கூட சேர்ந்து நமக்கு பேர் கெட்டு போச்சு, தாவேக்கா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குது, அதனால் திமுக கூட்டணி விட்டு வெளில வாங்கன்ட்டாங்க. உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துட்டோம், இனி தாவேக்காவோட தான் இருப்போம், மக்களும் அதை விரும்புகிறார்கள்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்பக்கூடாது. பூரா அந்த காலத்துலேருந்து 40 வருஷமாக திமுகவுக்கு ஜால்டாச்சவங்க. இருந்தாலும் அவனும் சொல்லிட்டான், அன்னைக்கு நானும் வந்துடுறேன்ப்பா, கம்யூனிஸ்ட்டு மட்டும் இல்லை திமுக கூட்டணி, ஏன்னா 25 கோடி கொடுப்பார் இல்லை 50 கோடி, அதுக்காக அவங்க மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருமாவளவன் என்ன சொல்லிட்டார், இன்றைக்கி ஒன்று, இந்த சோஃபான்னு சொல்லி இந்த உதயநிதி அடித்த கூத்து சொன்னேன்ல, எல்லாம் பணத்தை உள்ளே வச்சுருக்காங்க. இன்றைக்கி தான் வாயை திறந்துருக்காரு திருமாவளவன். ஏப்பா விஜய் வரப்போகிறாருங்கிற மாதிரி செய்தி வந்தது, வந்தால் நல்லா உட்கார வைக்கணும்னு சொல்லி வெளியிலேருந்து சோஃபா ஊசி வாங்கிட்டு வந்தாங்களாம். அவர் வெளிச்சம்னு டிவி மாதம் 2 கோடி செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். சோஃபா வந்து வெளியிலேருந்து ஊசி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சோஃபா என்ன எங்கள் ஆஃபீஸில் தான்ப்பா இருக்குது, ஆனால் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகிட்ட போச்சு, போலீஸ்காரன்ட்ட போச்சுன்னா ஒரு பொருள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. திருமாவளவன் சொல்ல என் ஆஃபீஸில் தான் இருக்குது, இவர் வந்து அறுத்து பார்த்துக்கங்க உள்ளே எதுவும் பணம் இருக்கான்னு திருமாவளவன் சொல்லி இந்த பாலிடால் உதயநிதி வாயை திறக்கிறேன். ஏன்னா மூச்சுக்கு 300 தடவை 3 சோஃபா 5 சோஃபா அப்படி தானே சொல்லுவோம். முஸ்லீம் லீக்கும் சொல்லிட்டாங்க, சோஃபா எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்குது, விஜய் வருவான்னு போட்டால் வந்து அறுத்து பார்த்துக்கையான்ட்டாங்க. அதில் சூடு சொரணை எதுவுமே இல்லாததாக தானே. இன்னமும் பாருங்கள், திருப்பி சோஃபா மாடல் அரசு சோஃபா, நம்மளை காரித்து போவானே நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் இருந்தால் தானே, சூடு சொரணை இருந்தால் தானே உதயநிதி. அதனால் பேசிக்கிட்டு இருக்கோம். சோஃபாவுக்கு விடை கொடுத்துட்டாங்கப்பா, உங்கள் கூட்டணி கட்சிகளை அறுத்து பார்த்துக்கன்ட்டாங்க. உதயநிதி நேராக போய் விளையாட வச்சு அறுத்து பார்த்துக்க, இல்லைன்னா வாயத்திறக்காங்க. அதனால் இன்றைக்கி அது நடந்து போச்சு. தாவேக்கால குவிந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே. நீ என்ன ஆகும் அப்படின்னு. இதுக்கிடையில் வந்து செந்தில் பாலாஜி இன்றைக்கி வந்த உடனே ஏற்கனவே தூது விட்டார் பாஜகவில், உங்கள்கிட்ட வந்து சேர்றேன். பாஜகவில் கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கான், அவரை சேர்க்கக்கூடாது. அதனால் இப்போ எடப்பாடிக்கு தூது விட்டுருக்காரு. எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, நீ கவலையப்படாத, என்கிட்ட வந்துடு, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசி இந்த அரெஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே வந்து சொல்லியிருக்காரு. அதனால் செந்தில் பாலாஜி பிஜேபியில் சேர்க்கலைன்னா இதுக்கு அதிமுக கூட சேர்ந்து எடப்பாடியை கையில் வச்சு இந்த இடி சிபிஐ எல்லாம் கைது பண்ணாமல் காப்பாற்றிக்கிறலாமே அப்படிங்கிற எண்ணத்துலையும் இருக்காங்க. அதனால் தாவேக்காவில் சேரும் மாற்றுக் கட்சியினரின் எண்ணிக்கை எங்கோ எகிரி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. காரணம் இந்த ஊழலெல்லாம் ஒழிச்சாங்க பாருங்கள், எல்லாத்தையும் வாங்கி அரசாங்க கல்லூரத்தில் சேர்த்தாங்கல்ல, மக்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாகிடுச்சு. 1-2 மட்டும்தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. அருண் விஷயத்தில் இருந்தது இல்லை, பிடிவாதமாக இருக்காங்க. மற்ற விஷயம் எல்லாமே
மக்களுக்கு பிடித்து போயிருக்கிறது. அதனால தான் கூட்டம் அலைமோதுகிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. நேற்றே சொன்னோம், நான் முதல்வர் திட்டத்தை விஜய் ரத்து பண்ணிட்டாருன்னு குதிக்கிறாரு பாலிடாலுன்னு உங்கள்கிட்ட சொன்னோம். ரொம்ப குதிச்சார். நான் முதல்வர் இவர் மட்டும், இவங்க அப்பாவை மட்டும் வந்தோன்னா அம்மா உணவகத்தை மூடிடுவாங்களாம். அம்மா மருந்து கண்ணு வச்சாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா குடிநீர் வச்சாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. இவங்க மட்டும் வந்தால் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்திடுவாங்களாம். ஆனால் வேறு கட்சிக்கார ஆட்சிக்கு வந்தால் இவங்க அப்பா கொண்டு வந்ததை நிறுத்தக்கூடாதான். நான் முதல்வர் திட்டத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க, ஆனால் மக்கள் எங்களுக்கு நன்றி உள்ளவங்க. அடப்பா எதையா உருப்படியாக கிழிச்சிங்க. நான் முதல்வர் எண்ணத்தை கிழிச்சிங்க. அங்கே போயிட்டு ஆதார் கார்டு வரல, ரேஷன் கார்டு வரலன்னா அங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. என்ன நல்ல விஷயத்த மக்களுக்கு செஞ்சீங்க? சிஎம் செல்லுன்னு வெக்கம் இல்லாமல் வச்சுருந்தீங்களே, உதயநிதிக்கு தான் கேட்குறேன். சிஎம் செல்லுக்கு குறையை சொல்லி போட்ட மக்கள் எத்தனை பேருக்கு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? சிஎம் செல்லுன்னு வந்தால் அந்த துறைக்கே அனுப்புறது, அவனுக்கே எவன் தப்பு பண்ணானா அவனுக்கே அவன் கொடுக்குற பதிலை மக்களுக்கு அனுப்பிடுறது. இப்படி கேலி கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் முதல்ல என்னத்தையும் கிழிச்ச மாதிரி. உங்கள் அப்பா இதை மாற்றக்கூடாதான். இவங்க அப்பா எல்லாத்தையும் மாற்றுவாராம். அதனால் உளறி கொண்டு இருக்கிறார் உதயநிதி. இவர் உளறி கொண்டு இருந்தால் இன்னும் பாருங்க, துரைமுருகன் உளறார். நாளைக்கே தேர்தல் வச்சா இந்த தொகுதியில் ஜெயிச்சிருவேன்னு மண்ணை கவுனார், அசிங்கப்பட்டார், தோத்தார். போன எலெக்ஷனில் தபால் ஓட்டுனாலும் ஜெயித்தார். இந்த தடவை பக்காவாக தோற்று போயிட்டார். தோற்று முத்தி வரல. என்ன சொல்கிறார்? நாளைக்கு எலெக்ஷன் வச்சா நான் ஜெயிச்சிருவேன்னு எப்படி சொல்கிறீங்க? கொஞ்சமாச்சு இது இல்லையா? கூச்சம் வேணாமா? ஏற்கனவே காங்கிரஸோட கூட்டணி இருந்தது, விட்டுட்டு ஓடிட்டான். கம்யூனிஸ்டோட கூட்டு இருந்தது, ஓடிட்டான். திருமாவளவனோட கூட்டணி இருந்தது, ஓடிட்டான். கம்யூனிஸ்ட்டும் ஓடிட்டான். இந்தியன் முஸ்லீம் லீக்கும் ஓடிட்டான். எவனுமே இல்லை. வைகோ ஓடிட்டார். அரசியல் அனாதையாக வெக்கமில்லாமல் நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் திமுக. இந்த லட்சணத்தில் இத்தனை பேர் இருந்தும் போன தடவை தோத்துட்டு இப்போ நிற்க சொல்லுங்கள், நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் இப்போ நின்னாலும் சொல்கிறீங்களே. திருச்சி கிழக்கில் தேர்தல் வரப்போது, போய் நில்லுங்க. தைரியம் இருக்கா? இல்லை 6 தொகுதியில் தேர்தல் நிற்கிது. தைரியம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு தொகுதியில் இன்னும் ஜெயிச்சு காமிங்க. உங்கள் ஒத்த பக்கத்து மீசை இருக்கிறேன்னு இல்லை, நாட்டு வைக்கல ஆர்எஸ் பாரதி. அது மாதிரி நிறைய பேர் ஒத்த பக்கத்து மீசை எடுத்துக்குவாங்க. நின்று பாருங்கள். ஏன் அப்படி மக்கள் நம்மளை அசிங்கமாக நினைப்பாங்கிற ஒரு இது கூட இல்லை. பார்த்தீங்களா? திமுக காரனால உங்களுக்கு இந்த புத்தி தானோ அப்படிங்கிறது துரைமுருகன் ஊழல்களுக்கு நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் வச்சு ரெஜெண்ட் இன்ப நிதி இதில் 800 கோடியில் பணம் எடுக்க போகிறேன்னு ஒரு இதை கிளப்பி விட்டாங்க. நீங்கள் நான் பேசின வீடியோவை அப்போ எடுங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொருளையை போட்டு விட்டான். ரெஜெண்ட் எடுக்கிறது, ரஜினிகாந்த் கமலஹாசன் இருவரும் சேர்ந்து நடிக்கும் படத்தை 800 கோடி செலவில். பழைய வீடியோ எடுத்துப்பார். அப்போ நான் சொன்னேன், இவங்க என்ன பண்ணுறான், தேர்தல் வரப்போகுது, விஜய்க்கு நிறைய ஓட்டு விழுந்துரும் இருக்கு. அதனால் கமலஹாசன் ரசிகர்கள் ரஜினிகாந்த் ரசிகர்களை நம்ம ஓட்டு போட வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்க 2 பேர்த்து வச்சு படம் எடுக்கிறேன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, கமலஹாசனும் ஓட்டு போடுவாங்கங்கிற நப்பா செய்கிற நம்மளெல்லாம் முட்டாளாக்கிறதுக்காக ரஜினிகாந்த் கமலஹாசனை வச்சு படம் எடுக்கிறேன்னு ஊரை ஏமாத்தினாங்க. அப்போதே நான் சொன்னேன், எலெக்ஷனுக்காக சொல்கிறான், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவங்க அந்த படத்தை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக பறிக்க விட்டான். அந்த படத்தை ரத்து பண்ணலாம்னு இருக்கோம். முதல் கொண்டு வந்ததே ஓட்டுக்காகத்தான். எப்போ ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டான். ஒன்று ஏமாத்துறதுக்கு, இன்னொன்று இந்த உதயநிதி திரைப்பு உலகையே கையில் வச்சுருந்தார்ல, இவர் இல்லாமல் எந்த திரைப்படத்தையும் வெளியிட முடியாது. எல்லா தேட்டரும் ஒரு கையில் எல்லாம் வச்சு அநியாயம், அக்கிரமம், அராஜகம் அத்தனை திரை உலகில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விநியோகஸ்தர் பூரா வயிற்றில் இதை கட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த ஒரு குடும்பம் மட்டும் சம்பாதித்து கொண்டு இருந்தது. இப்போ விஜய் வந்த உடனே எல்லா தியேட்டருங்க, இவங்க திரையரங்கு ஓனருங்கன்னா வெளியில் வந்துட்டாங்க உதயநிதியை வச்சு. இனி ஆட்டம் வாழாட்ட முடியாது, ஒட்டை வெட்டிடுவாங்க. அதனால் சினிமாவை விட்டுக்கிட்டு இப்போ பழைய மாதிரி ஆட முடியாதுன்னு சொல்லி ஒதுங்கி கொண்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் ஒன்றாக வச்சு படம் எடுக்கிறேன்னு ஊரை ஏமாத்தினாங்க. கமலஹாசன் புரிந்து கொண்டு விட்டார், ரஜினிகாந்துக்கு புரிஞ்சதான்னு தெரியல. சமீப காலமாக கமலஹாசன் ஒவ்வொரு விஷயத்திலும் விஜயை ஆதரிக்கிறார். சிங்கப்பன் விஷயத்தில் விஜயை ஆதரித்தார். மேகதூது அன்னைக்கு
தீர்மானம் போட்டு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தீர்மானம் போட்டதுக்கும் தம்பி விஜய் செய்ததை நான் ஆதரிக்கிறேன், ஆதரவு குரல் கொடுத்துட்டாரு. ரஜினிகாந்தும் புரிஞ்சுக்கங்க, இந்த திருட்டு திராவிட கூட்டத்தை விட்டு வெளியில் வாங்க அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.